ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனில் ரோஜா சூப்பராகவே பூக்கும். ஆனால் அதை எப்படி கொத்து கொத்தாகவும் நல்லா பெருசு பெருசாகவும் பூக்க வைக்கிறதுன்ட்டு நான் ஒரு சில டிப்ஸும் மெயின்டெனன்ஸும் ஃபாலோ பண்ணுறேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. ரோஜா செடியில் வந்து பூ பூத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளையாக இருந்தாலும் செடி ஃபுல்லாக இருந்தாலும் சரி, பதமாக பார்த்து அந்த கிளைகளை கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் செடிக்கு கீழே இருக்கிற இடத்துல வந்து நான் ஒரு சில உரங்கள் கொடுப்பேன் வேருக்கு. அது இந்த முட்டையோட வந்து நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு க்ரஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டோம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட டீ தூள் உரம் கொடுப்பேன். இது வந்து நம்ம டீ போட்டு வேஸ்ட்டு வச்சுருப்போம் இல்லையா, அது பதப்படுத்தி எடுத்து வச்சுருப்பேன். இது வந்து பதப்படுத்துகிற வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போது வேறு டேமேஜ் ஆகாமல் லைட்டாக கீறி விட்டு அது மேலே இந்த டீ தூள் காய வச்சதையும் எடுத்து கூடவே முட்டை ஓடு க்ரஷ் பண்ணதையும் எடுத்து போட்டு நல்லா கலரி விட்டுட்டு மண்ணை போட்டு மூடி விட்டு ரெகுலராக தண்ணி விடுற மாதிரி விட்டுட்டு வந்து சூப்பரான பலன் கிடைக்குங்க. இதே மெயின்டெனன்ஸில் தான் பிங்க் ரோஸ்க்கும் நான் பண்ணியிருந்தேன், இந்த டபுள் கலர் ரோஸ்க்குமே பண்ணியிருந்தேன். சூப்பராக தெளிஞ்சு மொட்டு வச்சுருக்கு. இந்த வீடியோவும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டன்.